உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தேவிமா, பால் கொண்டு வந்திருக்கேன், இந்தா. எனக்கு வேணாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கல, வாங்கிக்கோ. நீங்க ஒண்ணு எனக்கு ஆசையா கொடுக்க தேவையில்ல. நான் ஹாசினி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, எரியுதே 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 எரியுதே. ஐயோ எரியுது. என்னாச்சுங்க? என்னங்க முகத்துல பால் குட்டி இருக்கு? அது குழந்தைக்கு ஆசையா பால் குடுக்கணும்னு டம்ளர்ல எடுத்துட்டு வந்தேன். நீங்க யார் எனக்கு பால் குடுக்கிறதுக்குன்னு? துர்கா மாதா எனக்கு பால் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலை என் மூஞ்சில ஊத்திட்டா. தேவிமா, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டூ மச் எல்லாம் பண்ணக்கூடாது. டாடி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். சரி விடுங்க, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக குழந்தை மேல இப்படியா கோவப்படுவீங்க? பாத்தியா அவங்க எவ்வளவு ஹம்பிளா நடந்துக்கிறாங்கன்னு? நீ அவங்கள பார்த்து கத்துக்கணும். இங்க பார், இனிமே துர்காமான்ற பேரை சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு தேவிமா. நீ முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குழந்தை இப்படி மிரட்ட வேண்டாம். இப்படியா குழந்தைகிட்ட ஹாஷா பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன எதுவும் பேசாம அமைதியாயிட்ட? என் ஆக்டிங்க பார்த்து வாய் அடைச்சு போயிட்டியா? ஆமா, எப்படி இருந்தது என் ஆக்டிங்? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு உன்னோட ஆக்டிங். புரியல. நீ மகா நடிகையா வின் பண்ணா கூட ஐ டோன்ட் கேர். என்ன? இங்க வா. என்ன? நீங்க எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு நாளும் நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் மாரியம்மாக்கு அப்புறம் துர்காமா தான் என்னோட அம்மா. மைண்ட் இட். எங்க போயிட போறேன்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.